ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அற்புதமான பழத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க ஆப்பிள். ஒரு ஆப்பிள் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய தேவையே இல்லைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இதை சொல்லாத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆப்பிள் எவ்வளவு நன்மை இருக்கிறது நம்மளில் பலருக்கு தெரியாதுங்க. இந்த ஆப்பிள் சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது, இதனால் என்னென்ன நன்மை நடக்குது, இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, இதை யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி விரிவாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பிள் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச பழங்களில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இதில் நிறைய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் போன்றவை காணப்படுது. தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தோன்னா மருத்துவர்கிட்ட செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது இதயம், மூளை, இரைப்பை, குடல் அமைப்பு மற்றும் எலும்புகள் போன்ற நாள்பட்ட அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஆப்பிளோட நன்மைகள் என்னென்னதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் அப்படின்றது மலைப்பகுதிகளில் வளரும் ஒரு பழம்னு சொல்லப்படுது. இது முக்கியமாக அமெரிக்கா, சீனா, ஜப்பான், இந்தியாவோட ஹிமாச்சல், காஷ்மீர், ஊட்டி போன்ற குளிர் பகுதிகளில் விளையுது. ஆப்பிளில் நிறைஞ்சுள்ள முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு சொல்கிறேன். வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பொட்டாசியம், டயட்ரி ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இதனால தான் ஆப்பிள் ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் ஃப்ரூட்னு சொல்லப்படுது. இந்த ஆப்பிள் பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார்ச்சத்துக்கள், பைட்டோ கெமிக்கல்கள் மற்றும் பாலிஃபினால்கள் நிறைஞ்சு காணப்படுதுங்க. ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ இலக்கியங்கள் படி இது இறப்பு விகிதத்தை குறைக்கிறதோடு உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தருதுன்னு சொல்லப்படுது. ஆப்பிளில் பெக்டின், குவார்செட்டின் போன்றவை காணப்படுது. இது செரிமானத்தை எளிதாக்குதுங்க. இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட. ஒரு ஆய்வின்படி அதிக ஃப்ளவனாய்டுகள் உட்கொள்வதால் இது இருதய நோய்கள் ஏற்படும் அபாயத்தை 35% குறைக்குதுன்னு வயதான ஆண்கள் மற்றும் கிட்டத்தட்ட 35,000 பெண்களில் ஆப்பிளை கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வின்படி இது இதய நோய், மாரடைப்பு மற்றும் மரணத்தை தடுக்குதுன்னு சொல்லப்படுது. விலங்கு ஆய்வுகளின் தோலில் உள்ள கொழுப்புகளை கரைக்க உதவுது. இது இதயம் மற்றும் இரத்த நாளங்களில் ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து காக்குது. ஆப்பிளில் உள்ள பாலிஃபினால்கள் மூளையை அல்சைமர் மற்றும் நரம்பியல் கடத்திகள் நோய்களிலிருந்து காக்குது. வயது தொடர்பான நினைவாற்றல் இழப்பிலிருந்து இது காக்குது. ஆப்பிள் ஜூஸ் ஃபோலேட் குறைபாட்டை சரி செய்துங்க. இது அல்சைமர் நோயை தூண்டும் புரதங்களின் செறிவை குறைக்குது. நரம்பியக்கத்திரியான அசிடைல் கொலின் அளவை இந்த ஜூஸ் பராமரிக்குது. ஆப்பிளில் உள்ள ஃப்ளோரிசின் வயதான சருமத்தை நீக்க உதவுது. அப்பிஜெனின், ஜெனிஸ்டிக் மற்றும் பிற பாலிஃபினால்கள் உங்கள் சருமத்தை சூரிய ஒளி மற்றும் புற ஊதா கதிர்களால் ஏற்படும் அழற்சி மற்றும் கருப்பு, வெள்ளை புள்ளிகளிலிருந்து பாதுகாக்குது. சருமத்தில் உண்டாகிற எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தி முகப்பருக்கள் வருவதை தடுக்குது. இது தோல் புற்றுநோயை தடுக்க உதவியாக இருக்குது. ஒரு கப் ஆப்பிள் துண்டுகளில் 2.6 கிராம் அளவிற்கு நார்ச்சத்து காணப்படுது. இது செரிமானத்தை மெதுவாக்குவதோடு திருப்தியாக உணர வைக்குது. பசியை குறைக்க உதவுது. இதன் மூலம் அதிகமாக சாப்பிட்றத தடுக்க முடியும். எடை குறைப்பை சாத்தியமாக்குது. 9 ஆண்டுகளில் சுமார் 38,000 பெண்களிடம் நடத்தப்பட்ட தொற்று நோயியல் ஆய்வில் ஆப்பிள் உட்கொள்ளலுக்கும் டைப் 2 நீரிழிவு நோய்க்கும் இடையான தொடர்பு கண்டறியப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 1-2 ஆப்பிள்களை சாப்பிட்றவங்களுக்கு டைப் 2 நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து 28% குறையுது. கணையத்தில் உள்ள செல்களின் சேதத்தை இது பாதுகாக்குது. இந்த ஆப்பிள் செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியத்துக்கு பெரிதும் உதவுது. இதில் பாலிஃபினால்கள், கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் நார்ச்சத்துக்கள் காணப்படுது. ஆப்பிளில் உள்ள கரையாத நார்ச்சத்துக்கள் பெக்டின் மற்றும் ஹெமிசெல்லுலோஸ் குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்களாக மாற்றப்படுது. இது குடல் நுண்ணுயிர்கள் வளர்ச்சியை ஊக்குவித்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துது. நாள்பட்ட வீக்கம், நீரிழிவு நோய், இதய நோய், எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி, அல்சைமர் நோய், மூட்டு வலி, ஆஸ்துமா, கீரோ நோய் போன்ற நோய்களை எதிர்த்து போராட உதவுது. ஆப்பிள் உள்ள பாலிஃபினால்கள் அழற்சியை எதிர்த்து போராட உதவுது. புரோசியானிடின் மற்றும் ஃப்ளோரோடின் போன்ற ஃப்ளவனாய்டுகள் அழற்சிக்கு காரணமான மரண அணுக்களின் வெளிப்பாட்டை குறைக்குது. ஆப்பிளில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ மற்றும் குவார்செட்டின் போன்றவை காணப்படுது. இது பிற கண் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்குது. லூட்டின் மற்றும் ஜியாக்சானின் போன்ற கரோட்டினாய்டுகள் விழித்திரையில் நிறத்தை கண்டறிய உதவுது. ஆப்பிள்கள் வயதானவர்களுக்கு வரும் மாகுலார் சிதைவு மற்றும் கண் புரை போன்றவற்றிலிருந்து பாதுகாக்குது. ஆப்பிள்கள் பொட்டாசியம், கால்சியம், துத்தநாகம் போன்ற பண்புகள் காணப்படுதுங்க. இது எலும்புகளோட ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்குது.
ஆப்பிளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கீழ்வாதம், ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் பிற எலும்பு நோய்களை தடுக்க உதவியாக இருக்குது. தென் இத்தாலியை பூர்வீகமாக கொண்ட அன்னூர்கா ஆப்பிளில் புரோசியானிடின் B2 எனப்படும் பாலிஃபினால் ஏராளமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இது மயிர்கால்களை தூண்டி கெராட்டின் உற்பத்தியை பெருக்கி முடி வளர்ச்சிக்கு உதவுது. முடி உதிர்தல் மற்றும் பொடுகு தொல்லையை போக்கவும் உதவியாக இருக்குது. இந்த ஆப்பிளை அதிகளவு உட்கொள்றதால நுரையீரல், பெருங்குடல் மற்றும் குடல் பாதை புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்க முடியும். இந்த பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆரோக்கியமான செல்கள் மற்றும் டிஎன்ஏவை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரெடிக்கல்களை அழிக்குதுங்க. 24 வாரங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் வீதம் சாப்பிட்டு வந்தால் 17% புற்றுநோய் கட்டிகளை இது அழிக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைக்கும், இதய நோய்களை தடுக்க உதவுது. தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது குட் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கவும் பேட் கொலஸ்ட்ராலை குறையவும் செய்யுதுங்க. இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆப்பிளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளை செல்களை பாதுகாக்குது. மன அழுத்தத்தையும் நினைவாற்றல் குறைவையும் இது தடுக்குது. மூத்த வயதில் ஏற்படும் அல்சைமர் போன்ற நோய்களுக்கு எதிராக இயற்கை பாதுகாப்பை தருது. ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து இரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. அதாவது இன்சுலின் அளவை இயல்பாக வச்சுருக்கோங்க. ஆனால் அதிக அளவு சாப்பிட்டோன்னா எதிர்விளைவுகள் ஏற்படும். அதை நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதில் வைட்டமின் C நிறைஞ்சிருக்கிறதால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. சளி, காய்ச்சல் போன்றவற்றை தடுக்க உதவியாக இருக்குது. ஆப்பிளில் உள்ள பெக்டின் அப்படிங்கிற நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்குது. இதனால் மலச்சிக்கல், செரிமான கோளாறு போன்றவற்றிலிருந்து விடுபட ஒரு சிறந்த இயற்கை மருந்துன்னு கூட சொல்லலாம். ஆப்பிளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலோட இயல்பான பிரகாசத்தை பாதுகாக்கும், முடி உதிர்வை குறைக்கும், தலை, தோலின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். ஆப்பிள் கடித்து சாப்பிட்றது பற்களை சுத்தப்படுத்தும் இயற்கை வழின்னு சொல்லலாம். இதனால் ஈறுநோய், பல் துர்நாற்றம் குறையும். ஆப்பிள் குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டது. இதனால் வயிறு நிறைஞ்ச உணர்வை நமக்கு தரும். இதுவே வெயிட் லாஸ் டயட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆப்பிளில் உள்ள ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் பாலிஃபினால்ஸ் போன்ற இயற்கை கெமிக்கல்கள் புற்றுநோய் செல்களை வளராமல் தடுக்க உதவுதுங்க. ஆப்பிளில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், இதய துடிப்பை சீராக்கும். இந்த ஆப்பிளை எப்படிலாம் சாப்பிடலாம்? காலையில் காலியான வயிற்றில் ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஜூஸ் வடிவில் குடிக்கலாம். சர்க்கரை சேர்க்கக்கூடாது. சாலட், ஓட்ஸ், ஸ்மூத்தி போன்றவற்றில் இதை சேர்த்து சாப்பிடலாம். தோலோடு சாப்பிடலாம். அது ரொம்பவே சிறந்தது. ஏன்னா அதில் அதிக நார்ச்சத்து இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா ஒரு சிலருக்கு சில பக்க விளைவுகள் ஏற்படும். சர்க்கரை நோயாளிகள் அதிக அளவு சாப்பிடக்கூடாது. இந்த ஆப்பிளை அதிகமாக ஜூஸ் வடிவில் எடுத்தோன்னா இரத்த சர்க்கரையை உறையலாம். சிலருக்கு ஆப்பிள் தோலில் உள்ள மெழுகு, அதாவது வேக்ஸ் கோட்டிங், செரிமான பிரச்சனையை கொடுக்கலாம். அதனால் நல்லா கழுவிட்டு அதன் பிறகு தான் இதை சாப்பிடணும். குழந்தைங்க தினமும் ஒரு பழத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாது. மிக அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை ஏற்படும். ஆப்பிள் விதைகளில் சைனைட் காம்பவுண்ட்ஸ் இருக்குங்க. அதிக அளவில் விதையை சாப்பிட்டா ஏகப்பட்ட பக்க விளைவுகள் இருக்குது. சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம். ஸோ இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த ஆப்பிளை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குங்க. வெளிச்சமாக நிறைஞ்ச சிவப்பு நிறம் கொண்ட ஆப்பிள் தேர்வு செய்வோம். தோலில் பளபளப்பு இருந்தால் அதில் மெழுகு, அதாவது வேக்ஸ் கோட்டிங் இருக்கலாம். அதனால் வெதுவெதுப்பான நீரில் கழுவி அதன் பிறகு சாப்பிடலாம். குளிர்சாதன பெட்டியில் 7 நாட்கள் வரை பாதுகாக்கலாம். இந்த ஆப்பிள் ஒரு சாதாரண பழம்னு தோன்றலாங்க. ஆனால் அதோட ஆரோக்கிய நன்மைகள் ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு நிறையவே இருக்குது. இது ஒரு டாக்டர் ஃப்ரீ ஃப்ரூட்னு சொல்லலாம். ஆனால் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் போல் இதையும் அளவுக்கு மீறாமல் எடுத்துக்கொள்வது தான் முக்கியம். நீங்கள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்ற பழக்கம் உருவாக்கிக்கோங்க. உங்கள் உடல், மனம், ஆரோக்கியம் 3மே நன்றாக மாறும். இதுதான் நம்மளோட சேனலோட நோக்கம்னு சொல்லலாம். இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து ஆரோக்கியமாக இருங்க. உங்களில் எத்தனை பேருக்கு ஆப்பிளை சாலட்ஸில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.